ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். விஜயா சிந்தாமணியோட பர்த்டேக்கு இன்றைக்கி போயிருக்காங்க. எல்லோரும் சந்தோஷமாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடணும்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி சரி எல்லோரும் சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆட்டெல்லாம் சூப்பராக இருக்குது சொல்லி எல்லோரும் பாடி ஆடி சந்தோஷமாக கேக்கெலாம் வெட்டி கொண்டாடுறாங்க. அப்போ தான் புதுசாக ஒரு ஃப்ரெண்டு வராங்க. பார்த்துட்டு விஜயா கழுத்தில் என்னோட செயின் மாதிரியே இருக்கே, இது திருடு போயிடுச்சு இருங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லி செயினை பார்க்குறாங்க. இதை உடனே பார்வதி இதே மாதிரி நிறைய செயின் இருக்கும், உங்கள் செயின் எதை வச்சு சொல்கிறீங்க, இருங்க அதில் என்னோட பேரையும் என் ஹஸ்பண்ட் பேரையும் போட்டிருக்கேன், அந்த இடத்துல இருக்கா பாருங்கன்னு சொல்கிறாங்க. விஜயா திருப்பி பார்க்குறாங்க. அதே இடத்துல இனிஷியல் இருக்குது பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்னு இது என்னோட செயின் தான், என்னோட செயினில் திருடி எப்போ திருடினீங்க எங்கிட்டேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு திருடியா, பார்த்தா தெரியவே இல்லை, இவ்வளோ மினிக்கிட்டு வந்திருக்கீங்க, திருடிங்களாம் இந்த காலத்தில் இங்கே எத்தனை பேர் இதை திருட போகிறீங்க அப்படின்னு சொல்லி விஜயாவை கேவலப்படுத்துகிறாங்க. விஜயா என் மருமக மலேசியாவில் உள்ளவ, அவள் திருடி கிடையாது, நீங்கள் தான் தப்பாக நினச்சிங்க, அப்படியா அப்போ வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படி சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி சரி உங்கள் செயின் தான் உங்களுக்கு கிடச்சி, சில செயினை கலத்தி அவள் கையில் கொடுத்துருங்க, பிரச்சனை வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. உடனே விஜயா செயினை கலத்தி அவள் கையில் கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் கோபத்தோட வா பார்வதி அப்படி சொல்லிட்டு அங்கே நேராக வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் ஒரு புடவை வாங்கிட்டு கொடுக்கலாம் சொல்லி புடவையை வாங்கி கையில் கொடுக்குறாங்க. அப்படியே புடவையை தூக்கி வீசி அடிக்கிறாங்க. முத்து மீனாவும் என்ன ஆச்சுன்னு பார்க்குறாங்க. இப்போ உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா, இந்த புடவை எந்த கடையிலேருந்து திருடிட்டு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்பா அப்பான்னு கத்துறாங்க. உடனே அண்ணாமலை ஓடி வர்றாரு. என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படி கேட்குறாரு. இவங்க ஒரு செயின் கொடுத்தால, அது எனக்கு அவள் ஏதோ கடையில் ஒருத்தர்கிட்ட திருடி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷனில் அவமானப்பட்ட இவ ஒரு பெரிய திருடி, இங்கே பொய் சொல்லி ஏமாற்றி மட்டும் கிடையாது, இப்போ இவ திருடுறவும் செய்கிறவங்க ஒரு பெரிய திருடி அப்படிங்கிற இதை கேட்ட மனோஜ் தயச்சு போகிறாரு. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, நான் எதையும் திருடல, நான் 1,00,000 பணம் கொடுத்து தான் உங்களை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தட்ட பைசா கொடுத்து தான் வாங்கினேன், அவங்க கண்டா ஒரு வேளை இது ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 1,00,000 கையில் கொண்டு எங்கேயில நீ கொடுத்துருக்கலாம்ல, அதை விட்டுட்டு அவங்க கையில் போய் செயினை வாங்கியிருக்க, எனக்கு என்ன செய்வே ஏ செய்வே தெரியாது, அந்த 1,00,000 எனக்கு வந்தாகணும், அந்த 1,00,000 போய் நீ இப்போ வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு என்ன செய்யணும்னு அது தெரியல. சிட்டி பேரை சொல்லிட்டோம் அப்படின்னா வீணாக பிரச்சனை வரும் அப்படி சொல்லி சிட்டி பேரை சொல்லலை, சும்மா விடக்கூடாது, சிட்டி திருட்டு செயினை கொடுத்து ஏமாந்துட்டால அப்படி சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா வாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு என்னென்னலாம் தேவை எல்லாம் கேட்கணும், நாளைக்கு கல்யாணம் நடக்குது அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு முருகன். சரி சொல்லிட்டு முருகனும் விழிச்சுக்கிறாங்க. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா மீனா பார்த்திங்கன்னா அங்கே அருண் சீதாவும் 2 பேரும் மாலை மாற்றிக்கிறாங்க. கையெழுத்து போட்டு 2 பேரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சு 2 சந்தோஷம் தாங்க முடியல, உங்கள் உதவி இல்லாமல் கல்யாணம் ரொம்ப சந்தோஷக்கான்னு சொல்கிறாங்க. உடனே மீனா 3 பேரும் சிரிச்சு பேசிட்டு வராங்க. அதே சமயம் முத்து முருகனும் உள்ளே நுழைஞ்சிடறாரு. அப்படியே தகச்சு போய் மீனாவை பார்க்குறாரு. பக்கத்தில் 2 பேரும் மாலையோடு வராங்க. என்ன பதில் சொல்லனே தெரியல, என்ன பதில் சொல்லாமல் அப்படியே தகச்சு போயிடுறாரு. இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சண்டை வரப்போகுது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா முத்து சொல்லியிருக்காரு, நீ பார்த்திங்கன்னா ஏதாவது உங்கள் வீட்டில் சீதா அருண் தான் முக்கியம் அப்படின்னா நீ இனிமேல் உங்கள் வீட்டுக்கு கூட உறவை துண்டிச்சிடணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி மீனாவே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு மீனாவை வெட்டி விட போகிறாரா. அப்போ மீனா எங்கே போவாங்க, இப்போ அம்மா வீட்லேயும் ஏற்றுக்கல, அம்மா வீட்டுக்கு போவாங்களா இல்லை தனிமையாக இருந்து போவாங்களா, மறுபடியும் பாரதி கண்ணம்மா மாதிரி ஹீரோயினை தனியாக விடுவாங்களா. பொதுவாக இப்போ சின்ன மரும்பில் 2 பேரும் பிரிச்சுட்டாங்க, ஹீரோயின் தனியாகிட்டாங்க, மறுபடியும் இந்த கைதிலையும் ஹீரோயினை பிரித்து விட போகிறாங்களா. விஜய் டிவியில் எல்லா கதையிலையும் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹீரோயினை பிரிஞ்சு தான் இருப்பாங்க, கணவன் மனைவி சேர்ந்தே இருக்க மாட்டாங்க. இதான் விஜய் டிவியோட சிறப்பு அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னா அதுதான், கணவன் மனைவி சேர்ந்து இருக்க மாட்டாங்க, கடைசி முடிகிற நேரத்துலலாம் வைப்பாங்க. சிந்து பேரில் பாருங்கள் ஏதாவது பிரச்சனை வச்சுருக்காங்க. அடுத்து பூங்காற்று திரும்ப பாருங்கள் வேண்டாம் சொல்லி வந்திருக்காங்க. அடுத்து ஆகா கல்யாணத்தில் பாருங்கள் 2 பேரும் சண்டை இப்போ தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க. நீங்களும் வரிசை அடுத்து பாக்கியலட்சுமியில் பாருங்கள் 2ஆம் கல்யாணம் போகிறாங்க. அடுத்து பாண்டியன் சொல்ல பாருங்கள் அதில் சண்டை அதில் தான் இருக்குது. இப்படி விஜய் டிவியில் எல்லா சீரியலும் நீங்கள் வரிசையாக கணக்கு பண்ணி வச்சாலே தெரியும், எல்லாத்துலேயுமே கணவன் மனைவி சேர்ந்தே இருக்க மாட்டாங்க, பிரிஞ்சு தான் இருப்பாங்க. பொன்னி சீரியலில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பிரிஞ்சுருந்தாங்க. இப்போ கண்மணி அன்புடத்தோரில் பார்த்திங்கன்னா புருஷன் முன்னாடி சேரவே இல்லை. இப்படி பார்த்தா இப்போ தனத்தில் பார்த்தீங்கன்னா கணவர் இறந்துட்டார். இப்படி அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்க
தங்கமகளில் பாருங்கள் கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா இப்படி எல்லாத்துலேயுமே வந்து சேர போகிறாங்க அப்படின்னா இதாக முடியும். விஜய் டிவியோட ஸ்பெஷல் வந்து அப்படி தான் கணவன் மனைவி பிரித்து தான் வைப்பாங்க. அதனால் இப்போ இந்த சீரியல் பிரிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.